இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு 100 கிராம் இஞ்சியை தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 150 கிராம் தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டை சேர்த்துடலாம். இந்த காம்பினேஷனில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சா எந்த சமையலில் இதை சேர்த்தனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சின்ன குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெய் இந்த இஞ்சி பூண்டு விழுது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது. பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இது கண்ணாடி பாட்டில் சின்ன சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம குருமா, கிரேவி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு, மட்டன் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.